காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை நிறுத்துமாறு பல சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தும் அதனை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை காசாவில் அரங்கேற்றி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களில் 770 பேர் பலியாகியுள்ளதுடன் 221 பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. காசாவில் மக்கள் முகாம் அமைத்துள்ள இடங்களை குறிவைத்துதான் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகின்ற போதிலும் அதனை இஸ்ரேல் மறுக்கின்றது. மக்கள் தங்கியுள்ள முகாமுக்குள் ஹமாஸ் இயக்கத்தினர் உள்ள இடங்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்துவதாக கூறுகிறது இஸ்ரேல் ராணுவம் IDF. அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் ஏமனில் உள்ள ஹொஹைடா விமான தளம் மீது 4 தடவைகள் தாக்குதல் நடத்தியதாக அல் மசீரா தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. அந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. ஹொஹைடா விமான தளத்தில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் ஏதோ பாரிய சேதம் ஹவுதிகளுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். காரணம் மறுகணமே சேதமேதும் ஏற்படவில்லை என்கின்ற தகவலை நிச்சயம் வெளியிட்டிருக்கும் ஹவுதிகள் இயக்கம் அன்சாருல்லா. இதை வைத்து பார்க்கின்ற போது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாகவே புலப்படுகிறது. மற்றும் அல் சலீப் துறைமுகம் மீதும் குறித்த போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அந்த தாக்குதலில் ஹவுதிகள் இயக்கத்துக்கு எவ்வித இழப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அந்த தாக்குதலில் மீனவர்களின் படகுகள் மாத்திரமே சேதமடைந்துள்ளன என்கிறது ஹவுதிகள் இயக்கம் அன்சாருல்லா. இந்நிலையில் செங்கடல் வழியாக இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாம் தாக்குதல் நடத்துவதாகவும் அந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காகவே அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்கிறது ஹவுதிகள் இயக்கம். இருப்பினும் இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளும் காசாவில் புரிவது ஒரு மனித பேரவலம். அந்த பேரவலத்தை நிறுத்துவதற்கு இஸ்ரேலோ அதன் நட்பு நாடுகளோ ஒருபோதும் தயாராக இல்லை. காசாவில் உள்ள மக்களுக்காக நீதி வேண்டியே நாம் இந்த பதில் தாக்குதல்களை நடத்துகிறோம். மேலும் எமது தாக்குதல்கள் தொடரும் என்கிறது ஹவுதிகள் இயக்கம் அன்சாருல்லா.